நம்ம வீட்டு மகாலட்சுமி. பிரச்சனை பண்ணாக்க பேசிட்டு முகராசி சென்னை சிட்டி கேட்டு பாரு எங்களை பத்தி நாங்க சின்ன பசங்க வச்சு கட்டிட்டானாலும் செம்ம பிசியோ விசிட்டிங் கார்டு ஃப்ரீயான டீ கடை பக்கம் வா உங்ககிட்ட இருக்கட்டு மாயின காட்டு எங்க தலைவர் தாண்ட என்னைக்குமே சூப்பர் ஸ்டார். அப்பளை இதயங்கள் பத்திரம் ரெமோ ராம்பாக் ரெமோ தூக்கத்தை துரத்தும் டிராகன் ரெமோ பூக்கள் வெடிக்கின்ற ஸ்டங்கன் ரெமோ ரம்பைகள் ஹாக்கில் ரிங்டோன் ரெமோ ரெயின்போ ரெமோ அல்ஜீப்ரா இவன் வேகம் அமீபாவாய் உருமாறும் கிங் கோப்ரா இவன் வேகம் குயின் எல்லாம் தடுமாறும் ரெமோ ரெமோ ரியோ ஹே பாப்பா நீ கொஞ்சம் நில்லு, எதுக்கு உனக்கு இத்தனை லொல்லு? ஏன் நெஞ்சில குத்தாத முள்ளு, காயா பழமா சொல்லு சொல்லு. என்னோட லைலா வராலே மயிலா, சிக்னலே கிடைக்கல கிடைக்கல, நெஞ்சில கூலா ஊத்துது கோலா, தாகமே அடங்கல அடங்கல. வணக்கம், எல்லாருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமி எபிசோட்ல உங்களை எல்லாரும் வர வைக்கிறேன். So let's play நம்ம வீட்டு மகாலட்சுமி. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பாத்தீங்கன்னா அழகான மகாலட்சுமிகள், அதுவும் ஒரு புதுசா பூ பூக்கும் பாருங்க, அந்த மாதிரி 4 குட்டி பாப்பாஸ் வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமி கொண்டாடுறதுக்கு. சமன்விதா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து கர்நாடிக் வோக்கல் வந்து 4 வருஷமா கத்துக்கிறேன். கர்நாடிக் வோக்கல்? நல்ல வேலை, நான் பாடல. அப்புறம் என்னோட அம்மா அப்பா தேர் டான்சர் அண்ட் சிங்கர், ஸோ ஐ டான்ஸ் ஆல்சோ. ஆல்ரைட். அண்ட் நீங்க மானசா? நான் வித்யாமந்திர் ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 7 இயர்ஸா கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம் கத்துக்கிறேன். ஓகே. அண்ட் ஸ்ரேயா? நான் வந்து எம்சிடிஎம் ஸ்கூல்ல படிக்கிறேன். எத்தனாவது கிளாஸ் படிக்கிறீங்க? 6th குட்டி பாப்பா நீங்க? நான் வந்து 2 இயர்ஸா டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் பத்மஸ்ரீ? 7th ஸ்டாண்டர்ட் பிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் 6 இயர்ஸா டான்ஸ் கத்துக்கிறேன். ஓகே. ஸோ நீங்க பேசிக்கலி எல்லாரும் வந்து கிளாசிக்கல் டான்சர்ஸ். அதான் உங்க முகத்துல அவ்வளோ கலை இருக்கு. வெல்கம் டு த ஷோ. முதல் ரவுண்ட் வந்து செந்தமிழ் பேசும் தமிழச்சி. இதுல என்ன பண்ண போறோம்னா, உங்க 4 பேருக்கும் டிஃப்ரெண்டா ஒரு சப்ஜெக்ட் கொடுக்க போறோம். அந்த சப்ஜெக்ட் நீங்க மனசுல வாங்கிட்டு 1 நிமிஷத்துக்குள்ள அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா நீங்க தமிழ்ல பேசணும். சுத்தம் தமிழ்ல பேசணும். சுத்தம் தமிழ்னா தூய தமிழ் சொல்லல நான், ஆனா வெறும் தமிழ்ல, எந்த விதமான இங்கிலீஷ் வார்த்தைகள் நடுவுல வரக்கூடாது. ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட். செந்தமிழ் பேசும் தமிழச்சி. தமிழ்நாட்டு தமிழச்சியே. சமன்விதா, உங்களோட ஆரம்பிக்க போறோம். உங்க டாபிக் சொல்லட்டா? எஸ். டென்ஷனா இருக்கா? ஓரளவுக்கு இருக்கு. ஓரளவுக்கு இருக்கா? பரவாயில்ல. நீங்க உங்க கிளாஸ்ல வழக்கமாக 3rd or 4th ரேங்க் மாதிரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஆக்சுவலா எவ்வளவு எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் வாங்குவீங்களா? சரி, 3rd 4th வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்க அம்மா அடுத்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா
ஒரு கோல்ட் செயின் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி நீங்களும் பயங்கர ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறீங்க. ஆனா அம்மா செயின் வாங்கி தரல. சரி அம்மா கிட்ட வாங்கி தர சொல்லி அடம் பிடிக்கிறீங்க. ஓகே சோ அதை எப்படி அடம் பிடிப்பீங்க அது எனக்கு தெரிஞ்சாகணும். And Samanvita, your time starts now. அம்மா உனக்கு ஞாபகமே இல்லையா? போன வாரம் நடந்த பரீட்சையில எப்பவும் நான் 3rd 4th இல்லாம முதலாவதா வந்திருக்கேன். நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? முதலாவதா வந்தா எனக்கு அழகா ஒரு தங்க சங்கிலி வாங்கி தருவேன்னு சொன்னேல்ல. பாரு எவ்வளவு நாள் ஆச்சு, எதுவுமே நீ வாங்கி தரலமா. போமா. ஆனா தம்பி கேட்டா மட்டும் அவனுக்கு சட்டை சப்பல் எல்லாம் வாங்கி தரீங்க. ஆனா நான் கேட்டா எதுவுமே கிடையாதா? உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்க அப்பா கிட்ட போய் வாங்கிக்கிறீங்க. நீங்க என்ன சொல்வீங்க ஞாபகம் இருக்காமா? போய் சொல்லக்கூடாது, நம்பிக்கையா இருக்கணும் எல்லாரோடையும், யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்னு. ஆனா இப்போ நீங்க மட்டும் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. நான் ராத்திரி பகலும் உழைச்சு படிச்சதுக்கெல்லாம் பலனே கிடையாதா? போங்கம்மா. இந்த வாரத்துக்குள்ள எனக்கு எதுவும் கிடைக்கலன்னா நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், சாப்பிட கூட மாட்டேன். டைம் என்ன இருக்கு சொல்லுங்க. என்னோட தோழிகளுக்காகவும் அவங்க அம்மா அப்பா வந்து நிறைய வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க அனாவசியமா. ஆனா நீங்க மட்டும் நான் எவ்வளவு படிச்சாலும் என்ன பண்ணாலும் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்கம்மா. எனக்கு நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு. Lovely. Samanvita நல்ல பேசிருக்கீங்க. ஆனா 3rd 4th அந்த 2 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பட் கான்ஃபிடென்ட் இருந்தது, எல்லாமே இருந்தது. அதுக்காக உங்களுக்கு 90 பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ வீட்ல எப்படி அம்மா கிட்ட இப்படி தான் அடம் பிடிப்பீங்களா? அடம் பிடிப்பேன், சண்டை போட மாட்டேன் அவ்வளோ. ரைட். பட் Samanvita நீங்க 90 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிங்க. கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது மான்சா. அண்ட் உங்க டாபிக் வந்து நீங்க படிக்கிற ஸ்கூல்ல டூர் போறாங்க. உங்களுக்கும் டூர் போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வீட்ல விட மாட்டேங்கிறாங்க. நீங்க டூருக்கு போய் தான் ஆகணும்னா வீட்ல உள்ளவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ரெடி? And your time starts now. அம்மா அம்மா எங்க பள்ளிக்கூடத்துல சுற்றுலா கூட்டிட்டு போலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நீதாம்மா எப்படியாவது இதுக்கு வந்து அப்பா கிட்ட இருந்து எனக்கு அனுமதி வாங்கி தரணும். அவங்க வந்து எங்களை காலையில கூட்டிட்டு போயிட்டு நாங்க மத்தியானத்துக்குள்ள வந்துருவோம்மா. அவ்வளவாலாம் நேரம்லாம் அங்க ஒண்ணும் நாங்க கழிக்க போறது இல்ல. அதுவும் பள்ளிக்கூடத்திலே எங்களுக்கு வந்து சாப்பாடு வசதி எல்லாம் பண்ணி தராங்க. அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு தெரியலமா. அதுவும் நாங்க பள்ளி வாகனத்திலே போயிட்டு அங்கேருந்தே வந்துட்டோம். அதனால ரொம்ப பாதுகாப்பா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதோட என்னோட தோழிகள்லாம் ஆசையா வாடி சந்தோஷமா அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் மட்டும் போலன்னா எனக்கு வருத்தமா இருக்காதாமா? தயவு செஞ்சு எப்படியா அப்பா கிட்ட பேசுமா. அதுவும் எங்க பள்ளியில இந்த கட்டணம் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அதனால அதுவும் ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தெரியலமா. அதுவும் எங்க அக்காவில மட்டும் நீ வந்து எதுக்கு எடுத்தாலும் உடனே போயிடுமா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுற. என்ன மட்டும் எப்ப பார்த்தாலும் ஏன் யோசிச்சுட்டே இருக்கமா? தமிழ்ல பேசிருக்கீங்க. அந்த பெர்மிஷன் அனுமதி வந்து பெர்மிஷன் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தீங்க தமிழ் பேசும்போது. அப்போ இடிக்கும் நமக்கு. என்ன டே டு டே லைஃப்ல இங்கிலீஷ் பேசிட்டே இருப்போம். பட் மான்சா வெரி வெல் டன். 100 பாயிண்ட்ஸ். நீங்க எப்படி வீட்ல எப்படி சுட்டியா இல்ல ரொம்ப சமத்தா? ரொம்ப அடம் பிடிப்பேன் எல்லாத்துக்கும் அடம் பிடிப்பீங்களா? எங்க அண்ணன் மட்டும் அடிச்சானா நான் கத்துவேன். அதுக்கு எங்க தாத்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. நீங்க தாத்தா செல்லமா? தாத்தாக்கு செல்லமா? அப்போ உங்க அண்ணன் உங்களை அடிப்பாரா? இப்போ அண்ணன் வீட்டுல அடிப்பாங்க சொல்லிருக்கீங்கல்ல. இப்போ இது வந்து ஸ்கூல்ல. ரெடி? உங்க கிளாஸ்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பொண்ணு எப்போ பார்த்தாலும் உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கா, கிள்ளிட்டே இருக்கா. உங்க மிஸ் கிட்ட இதை சொல்றதுக்கு உங்களுக்கு பயம். வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லி ஸ்கூலுக்கு வந்து அந்த பொண்ணு மிரட்ட சொல்றீங்க. எப்படி அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு போவீங்க? ரெடி? Your time starts now. அம்மா, எங்க பள்ளிக்கூடத்துல என் பக்கத்துல உட்காந்து இருக்கிற பொண்ணு எப்ப பார்த்தாலும் கிள்ளிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காமா. ஒரு நாள் அவ வந்து என்னோட லஞ்ச் எடுத்து சாப்பிட்டுட்டாமா. எனக்கு மதியம் ரொம்ப பசிச்சுதுமா. ஆனா நீ மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறம்மா. ஆசிரியர் கிட்ட சொன்னா கூட அவங்க கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. நீ போய் சொன்னாச்சும் கொஞ்சம் கேட்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க கூட சண்டை போட்டா நீங்க வந்து அப்பா கிட்ட போய் புகார் சொல்லி உங்க பிரச்சனையை தீர்த்துக்கிறீங்களே, அதே மாதிரி எனக்கும் இந்த பள்ளியில எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குமா, என்னோட பிரச்சனையை தீர்த்து வைமா.
நீங்கள் மட்டும் நல்லா சாப்பிட்டு வீட்டில் இருக்கீங்களே, என் பிரச்சனை கொஞ்சம் தீர்த்து வைக்கணும் யோசனையே இல்லையா உங்களுக்கு? நீங்களாச்சும் ஆசிரியர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஏதாச்சும் தீர்த்து வைப்பாங்கம்மா. அம்மா போங்கம்மா, நீங்கள் எதுக்கெத்தாலும் நையான்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதனால எங்கள் அப்பா கிட்ட கேட்டு நானே என் பிரச்சனையை தீர்த்துக்கிறேன். நீங்களாம் வேணாம்மா, போம்மா. நான் அப்பா கிட்டே கேட்டு தீர்த்துக்கிறேம்மா. ஐயோ, ஓகே, அது எப்படி நீங்களே தயாரிச்சிங்களா? இது அம்மா வீட்டுல சாப்பிட்டுட்டு சும்மா இருக்காங்களா? காலைல முதல்ல எந்திரிக்கிறது அம்மா, சமைக்கிறது அம்மா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது அம்மா, ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே குளிப்பாட்டுறது அம்மா, உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு வைக்கிறது அம்மா, நைட்டு தூங்கும் போது அம்மா, அப்ப மட்டும் அம்மா. ஆனா அப்பா கிட்ட சொல்லிதான் பிரச்சனை தீர்த்து வைப்பீங்களா? ஏன்னா எங்கள் அப்பா எது கேட்டாலும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவாரு. இன்கேஸ் நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அடுத்த தடவை சொல்லி தீர்த்துப்பாரு. அப்பா செல்லம்மா எப்படி எல்லாரும்? ரொம்ப செல்லம் அப்பா விட்டு. அப்பா நான் என்ன அம்மா எங்க கதி நினைச்சு பாருங்க. அப்பா வந்து என்ன சொல்ல, ஒரு அன்பா சொல்லுவார். அம்மா அது அப்படியே கூடாது சொல்லுவாங்க. நானும் ஒரு அம்மா தான். வாங்க, இந்த ஷோல தானே இருக்கீங்க. அம்மாக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். எல்லா பொண்ணுங்க வந்து அப்பா செல்லம்னு அப்பா வந்து இந்த சுண்டு விரல்ல சுட்டி வச்சிருக்கீங்க. எல்லாரும் அப்படிதானே? அம்மா தான் பின் பாக்கெட்ல. ஸ்ரேயா, இப்போ நீங்க வந்து பேசுனீங்க, ஆனா ஒரு இங்கிலீஷ் வார்த்தை எங்கேயாவது வந்ததா? ஒரு வார்த்தை மட்டும் வந்தது இங்கிலீஷ்ல. 95 பாயிண்ட்ஸ். அடுத்தது பத்மஸ்ரீ, உங்க டாபிக், உங்க கூட ஸ்கூல்ல படிக்கிற கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பிரைவேட்டா டியூஷன் படிக்கிறாங்க. உங்களுக்கும் டியூஷன் போய் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வீட்ல அதெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க. நீங்க அடம் பிடிச்சு வீட்ல சம்மதிக்க வைக்கிறீங்க. எப்படி அடம் பிடிப்பீங்க? அதை நான் அப்பா கிட்ட எப்படி அடம் பிடிப்பீங்கன்னு நான் பார்க்கணும். இல்ல, ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட. அதான் சம்மதிக்க வைக்கணும்னா அப்பா கிட்ட ஃபைனலா போவீங்கல்ல? ரெடி? your time starts now. அம்மா இப்ப வர தேர்வுல எல்லாத்துலயும் நான் ரொம்ப கம்மி மதிப்பெண் தாமா எடுக்கிறேன். ஆனா என்னோட தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல மதிப்பெண்லாம் எடுத்திருக்காங்கம்மா. ஏன்னா அவங்க வந்து மையத்துக்கு போய் கத்துக்கிறாங்கம்மா. பாடப்பயிற்சி மையத்துக்கு போய் கத்துக்கிறாங்கம்மா. நானும் போறேம்மா. என் தோழர்கள் எல்லாரும் என்ன வான்னு கூப்பிடுறாங்கம்மா. நானும் போயிட்டு வரேம்மா. வீட்டுக்கு பக்கத்துலதாம்மா இருக்கு. ஆனா எங்க ஸ்கூல்ல ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது வந்து எனக்கு புரியவே மாட்டேங்குதுமா. ஆனா மையத்துல சொல்லி கொடுக்குற ஆசிரியர் ரொம்ப நல்லா சொல்லி தராங்களாம்மா. கட்டணமும் ரொம்ப கம்மி தானாம்மா. அம்மா தயவு செய்து அப்பா கிட்ட கொஞ்சம் அனுமதி வாங்கித்தாமா. போமா, உன்கிட்ட பேசலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் அப்பா கிட்ட போய் பேசிக்கிறேன். அப்பா எங்க பள்ளிக்கூடத்துல எல்லாரும் மையத்துக்கு போய் கத்துக்கிறாங்கப்பா. நானும் போய் கத்துக்கிறேன்ப்பா. கட்டணமும் கம்மி தான்ப்பா. பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் 1 மணி நேரம் தானாப்பா மையத்துல நான் வந்து படிச்சுட்டு குடுகுடுன்னு வந்துடுறேன்ப்பா. பாப்பா தயவு செய்துப்பா என்னையும் அமுச்சு வைங்கப்பா. எனக்கும் ஆசையா இருக்குப்பா நல்ல மார்க்க நல்ல மதிப்பெண்லாம் எடுக்கணும்ட்டு. பா தயவு செய்துப்பா. அப்பா நானும் நல்லா படிச்சா உங்களுக்கு தானே நல்லது. ஓஹோ, அது என்ன அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் குர்றன்னு, அப்பா கிட்ட பேசும்போது அப்பா ப்ளீஸ்பா என்ன அப்பதானே வொர்க் அவுட். அப்பதான் ஏன் இப்படி அம்மா கிட்ட பேசி பாருங்க ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. வந்தனே அம்மா எனக்கு இது வேணுமா, அம்மா எனக்கு இது சாப்பாடு நல்லா இல்லம்மா, எனக்கு அது வேண்டாம்மா, குளிக்கிறேன் அப்புறம் போய் குளிக்கிறேம்மா. ஏமா ஏன்னா எப்போ பார்த்தாலும் நோய் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நல்லா சொல்லுவோம், செகண்ட் டைம் தான் கொஞ்சம். அதுதான் பட் வெல் ரைட். 2 இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்தது, ஸ்கூல் அண்ட் மார்க். 90 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட் இங்கே முடியுது. இந்த ரவுண்ட் கடைசியில உங்க எல்லாரோட பாயிண்ட்ஸ் பார்த்தாக்கா சமன்விதா நீங்க 90 பாயிண்ட்ஸ், மானசா 100 பாயிண்ட், ஸ்ரேயா குட்டி பாப்பா 95 பாயிண்ட்ஸ்,
and பத்மஸ்ரீ 90 பாயிண்ட். இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்டுபிடி கண்டுபிடி. என்ன பண்ண போறோம்னா பின்னாடி ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த பிக்சர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சரியான பதில் வந்துச்சுன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல அவ்வளோ எனக்கு தெளிவா தெரியல, ஐம் நாட் டூ ஷுவர், 100 பாயிண்ட்க்கு அந்த பிக்சர் மாத்துங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் வரும். அப்பவும் உங்களுக்கு தெரியலன்னா வச்சுக்கீங்களேன் 50 பாயிண்ட்ஸ்க்கு நீங்க முயற்சி பண்ணலாம். ரெடியா இருக்கீங்களா? சிம்பிளா இருக்கு, கரெக்டா பாருங்க. ஆனா we are going to start with you, Samanvita, first. Yeah. So you have to tell me. And Samanvita-kaga picture. அஜித். Ajit, Yeah. 200 points-kaga? Yeah. Sure? Yeah. Very sure? Yeah. தலை சொல்லிருக்காங்க, தலையா இல்லையான்னு பாப்போம். And let's see the actual picture. Yes, Ajit. Lovely, Samanvita. அஜித் ரொம்ப பிடிக்குமா? Who's your favorite actor? எனக்கு நிறைய பேர் ஃபேவரட் ஆக்டர்ஸ். பட் ரொம்ப பிடிச்ச ஹீரோ? கமல். கமல் சார். யா. வாவ். சமன்விதா, நீங்க வந்து கிளாசிக்கல் சிங்கர். கமல் சார்து ஏதாவது பாட்டு பாடுங்க. உன்னை காணாதே நான் இங்கு நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாதே நான் இங்கு நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. நிதம் காண்கின்ற வாழ்கூட நிஜமல்ல, இதம் சேர்க்கும் கனா கூட சுகமல்ல. நீ இல்லாமல் நான் இல்லையே, உன்னை காணாமல் உன்னை காணாமல். கமதனி சானித பமகமரிகரிச. உன்னை காணாமல் பெண் நெஞ்சம் தடுமாறுதே, விதையில்லாமல் வேறில்லையே. Lovely. Samanvita, if I had a choice, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பேன் இந்த பாட்டுக்காக. பட் அன்பார்ச்சுனேட்லி தர முடியாது. 290 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட். வெல் பிளேட். அடுத்தது மானசா. ரெடி? ரெடி. பிக்சர். சொல்லுங்க. நயன்தாரா. நயனா அது? ஆ. பக்கா நயன்? பக்கா பக்கா பக்கா. நயன்தாரா சொல்லிருக்கீங்க. பாப்போம். And actual picture. Oh yes, Nayantara. உடம்ப குஞ்சேரியா ஒட்டு கெட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆடவடியா. உடம்ப குஞ்சேரியா ஒட்டு கெட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆடவடியா. அடியே அடியே நீ யாருக்கிட்ட மோதி புட்ட கேட்டு பாருடி. அத்தாடியாத்தா எனக்கு கொள்ளாம சிவகாசி தானே கொளுத்து மத்தாம. Nayantara was the right answer. 200 points உங்களுக்கு. So totally 300 points. ஸ்ரேயா, எப்படி? யார் வர போறாங்க அங்க? தெரியாதா? 200 பாயிண்ட்ஸ் எடுத்துருவீங்களா? அதுவும் தெரியாதா? பாப்போம். பாக்குறீங்களா? பிக்சர் ஃபார் ஸ்ரேயா. ஸ்ரேயா யாரு? சூர்யா. உங்க ஃபேவரட் ஹீரோ யாரு? சூர்யா. சூர்யா.
ஓகே சூர்யா இல்லையா நான் பாப்போம். ஸ்ரேயா அவங்க ஃபேவரட் ஹீரோ சூர்யா, அதனால தான் சூர்யா தான் சொல்லிருக்காங்க. லெட்ஸ் see. எஸ் சூர்யா. Let's sing and dance. 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 ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க, அதனால தான் 200 பாயிண்ட்ஸ். டோட்டலி 295 பாயிண்ட்ஸ். அடுத்தது பத்மஸ்ரீ 90 பாயிண்ட்ஸ் இருக்கு. ரெடி? பத்மஸ்ரீக்காக பிக்சர். ஆஹா இது எனக்கு தெரியுமே. எனக்கும் தெரியுமே. எனக்கும் தெரியும். நில்லுங்க. விவேக் லேடி வேஷம் போட்டிருக்காரு. விவேக் லேடி வேஷம் போட்டிருக்காரு. சோ விவேக் சொல்றீங்க. யா. சரி விவேக் சொல்லிருக்கீங்க. பாப்போம் பிக்சர். ஓ யா ரைட் ஆன்சர். எங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவியோனா கொஞ்சம் எதிர்பார்த்தேன் நானு. தெளிவா இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்க. 200 பாயிண்ட்ஸ். 290 பாயிண்ட்ஸ் பத்மஸ்ரீ. இந்த ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல நிறைய கிஃப்ட்ஸ் வரும். நான் ஸ்ரேயா கிட்ட பேச மாட்டேன், நான் கிஃப்ட் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கிட்ட. பட் நிறைய கிஃப்ட்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திடு சீசை. இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. முன்னாடி 4 பாக்ஸஸ் இருக்கு. இங்கே கீஸ் இருக்கு. 1 நிமிஷம் டைம் இருக்கும். 1 நிமிஷத்துக்குள்ள எத்தனை பாக்ஸ் ஓபன் பண்றீங்க that depends on your talent. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட். அது மட்டும் இல்ல அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன பரிசு இருக்கு அதுவும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். சமனதா நீங்க 290 பாயிண்ட்ஸ் இருக்கீங்க. உங்களோட ஆரம்பிக்க போறோம். ரெடி? கம். And your time starts now. என்ன ஜெயிச்சிருக்கீங்கன்னா பாருங்க. ஏற்கனவே 100 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிட்டீங்க. And let's see. ஓஹோ டேபிள் டாப் வெட் கிரைண்டர் தூக்க முடியுமா? தூக்க முடியலன்னா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். பரவாயில்ல எடுத்துட்டு போட்டா சரி. அப்பா இது வண்டியில வைங்க. பரவாயில்லன்னா என்ன நான் தூக்கிடுறேன். மனசு வருதா? சரிங்க ஆண்டி நீங்க வண்டியில வச்சுக்கோங்க. பசங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்படி Congratulations. Thank you. Samanita 100 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. Total score 390. Next 300 points Mansa. Come. Mansa 1 minute the time irukku and your time starts now.
ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணியிருக்கேன் மானசா. Come here. ஆஹா. Induction set of 3. Congratulations. And 100 points ஜெயிச்சிருக்கீங்க. பட் இது வந்து இப்போதைக்கு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து ஆடணும். கைய புடிச்சா என்ன தப்பு வளையல் போல கத்திரியே அந்த இடத்தில் விட்டு புட்டு இப்ப திட்டிரியே செய்ய கால வேர்வை போல மார்பு மேல பூக்குறியே எந்த கண்ணின் இமையை திறந்து எட்டி பாக்குறியே Well done, Mansa. Thank you. 400 points accountல இருக்கீங்க. எல்லாரும் கொஞ்சம் தூரத்துல கிடையாது, பக்கத்துல தான் இருக்கீங்க. அடுத்தது ஸ்ரேயா, வா. இப்போ ஒரு கீ எடுத்துட்டு போய் நீ அதை ஓபன் பண்ணணும். இப்போ எல்லாருக்காக நீ முன்னாடி போய் நின்னல ஓபன் பண்ண முடியாம. இப்போ எல்லாரும் உன்னை வந்து பிளாக் பண்ணுவாங்க. Okay? And your time starts now. வா 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 இங்க இருக்கு. போ முன்னாடி போ முன்னாடி போ. ஸ்ரேயா போ பஸ். ஏய் திருடுங்க விடுங்க. அம்மா இது உனக்கு gift அது என்ன ஸ்பெஷல் உனக்கு? திறந்தது வந்துச்சு. திறந்தது ஒண்ணு, ஆனா உள்ள இருக்கிறது 2 கிஃப்ட். முடி பண்ணிக்கோ. பெருசு வேணுமா சின்னது வேணுமா? ரெண்டுமே வேணும். சொல்லல, ரொம்ப தெளிவா இருக்காங்க. லாஸ்ட் சான்ஸ் தரேன். பிக் ஆர் ஸ்மால்? ரெண்டுமே. ஃபைனல் கடைசி சான்ஸ். பிக் ஒன் ஆர் ஸ்மால் ஒன்? ரெண்டுமே. சரி நெக்ஸ்ட் வா. தர மாட்டேன். அப்புறம் என்ன நான் கேட்டிட்டு இருக்கேன் ஒண்ணு குடுன்னு. 2 வந்திருக்குல, ஒரு பாக்ஸ் தான திறந்த. ஒரு பாக்ஸ்ல 2 கிஃப்ட் கொடுக்கறாங்க உனக்கு. நான் பிக் கிஃப்ட். இது சீட்டிங். யாரு நானா? 2 கிஃப்ட். அதுக்கு தான் நான் 1 எடுத்துக்கிறேன். பெருசு வேணும்ல? ஐயா எனக்கு சின்னது தான் வேணும். ஒண்ணு வாங்க. ஆமா இந்தா. இது வந்து போய் அம்மா கிட்ட கொடு. குக்கர். குக்கரா? அம்மா இதுல வந்து ஹேண்ட் பிளெண்டர் இருக்கு. இதுதான் ரொம்ப நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு யாரும் தர மாட்டேங்கிறாங்க. நீ பெருசு வேணும் சொன்னேல, வளையரா பாருங்க. இப்போ என்ன இது வேணுமா? 2 தூக்க முடியாது. எப்படி நடப்பேன்? மூஞ்சி கவர் ஆயிடும். பரவாயில்ல.
ஸ்ரேயா உனக்கு தான் பெரிய ஜாக்பாட் 2 gift வந்துச்சு and 100 பாயிண்ட் வந்துச்சு. so 395 பாயிண்ட். அடுத்தது பத்மஸ்ரீ வாங்க. நீங்க ஆடிதான் இந்த கேம் ஆடணும். ரெடி? டான்ஸ். ஓட 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 உங்குட கூட ஓட ஓட காதல் பிரதர் எனக்கு நெஞ்சுக்குள்ள கிறுக்கு அவனில் ஏதோ இருக்கு சொல் என் மேல் இஷ்டமா தெற்கு மேற்கு கிழக்கு மாறி போச்சு எனக்கு காதல் வந்து கிடக்கு லவ் சொல்ல கஷ்டமா மிஸ்டர் காதல் என்று என்னை ஊரில் சொன்னா நம்பாதே மிஸ்டு காலாய் மாத்திடாதே ஓடே 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 கூட கூட ஓடே ஓடே அஞ்சானெஞ்சிய நானும் 5 மாசம் following கெஞ்சல போட நெஞ்சமிறங்கி love going ஐத்தானா சைத்தானா நீ யாரு ஸ்வீட்டா ஆனா காட்டா ஓடே 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 கேம் ஆடணுமா? ஆமா. Okay, your time starts now. சமன் விடாத. டங் டங். ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கல்ல 100 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஆஹா. டேபிள் டாப் வெட் கிரைண்டர். அம்மா congratulations. Thank you. Thank you. இந்த ரவுண்ட் எண்ட்ல ஃபைனல் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சமன்விதா 390 பாயிண்ட்ஸ். Manasa leading with 400 points. Shreya second highest 395 points. Padma Shri, even you are on 390. இந்த ரவுண்ட் இங்க முடிஞ்சது. அடுத்த ரவுண்ட் இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல ஃபைனல் ஸ்கோர்ஸ் யார் எவ்வளவு வாங்குறானா தெரிய வரும். அதுல தான் நிறைய கோல்மால் நடக்கும். இந்த ரவுண்ட் கடைசி ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல முடிவாகும் இன்னைக்கு மகாலட்சுமிங்கிறது டைட்டில் யார் ஜெயிச்சுட்டு போறாங்க. கேம் சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்னா, பின்னாடி போர்டுல ஒரு பிக்சர் வரும். அந்த பிக்சர் போர்டுல 10 செகண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். நான் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணிட்டு எனக்கு பதில் கொடுக்கணும். ஆன்சர் ரைட்டா இருந்தா யார் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் இருக்காங்களோ அவங்க பாயிண்ட்ஸ்ல இருந்து 50 பாயிண்ட்ஸ் அந்த ரைட் ஆன்சர் கொடுத்தவங்களுக்கு போயிடும். So 50 points for the right answer, 50 minus for the wrong answer. Ready? Let's play Kannamuchi. கண்ணாமூச்சி ஆட்டம் Kannamuchi விளையாட போறோம். Hands on your buzzer and first picture.
கேள்வி, நீங்க பார்த்த படத்தில் ஐஸ்கிரீம் எத்தனை கப் இருந்தது? சமன்விதா, நீங்க buzzer press பண்ணிருக்கீங்க. How many cups of ice cream? 7. And what are the colors? Okay, Pink, கேள்வி அது கிடையாது. orange, அந்த கேள்வி green, கிடையாது. blue, yellow. But 7 சொல்லிருக்கீங்க. Let's see if that was the right answer. Hit me, buddy. You wanna take me where you gonna shake up? You're the mesmerizer, wavy kind of curvy rider. I'm cruising in the coast of Puerto Rico. Then you riding in the sand, hard to make. ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. 7 cups of ice cream. அதனால தான் மானசா உங்களுக்கு 50 பாயிண்ட் கொடுத்துட்டா. Very good. So total score Samanvita 440 points. Ready for the next second picture. கேள்வி, படத்துல எத்தனை நாய்களுக்கு பெல்ட் போட்டிருந்தது? பத்மஸ்ரீ, நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. எத்தனை நாய் கழுத்துல பெல்ட் இருந்தது? 3 dogs. 1 minute. எத்தனை நாய் கழுத்துல பெல்ட் இருந்தது? 3 dogs. 3 நாய் கழுத்துல பெல்ட் இருந்தது சொல்லிருக்கீங்க. And the answer, picture. Two dogs. அடியாத்தாடி நீ போகும் பாதை எங்கே பொன்மானே? அடி அம்மாடி, நான் காற்றில் ஆடும் தீபம் ஆனேனே. minus 50. So 340 points. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பிடிக்கிறேன். Ready? Next picture. கேள்வி, படத்துல 5வது நம்பர் கேப் என்ன கலர்ல இருக்குது? சமன்விதா? Cream kind of color. Cream kind of color. Cream. One second. One. I think cream. Cream color. Pakka? Cream. 5. I think 4, orange with the stripe. 3, 2, 1. ஏதோ ஒன்று freeze பண்ணி சொல்லு. Quick. Orange with. Orange with stripes. Okay. Orange with stripes சொல்றீங்க. பாப்போம். It's red. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. 50 minus வந்து 390 pointsக்கு நீங்க வந்துட்டீங்க. Yes, Okay, it's a very close call. யார் வேணாலும் ஜெயிக்கலாம். Ready? Final picture. கேள்வி, நீங்க பார்த்த படத்துல எத்தனை சைக்கிள் டயர்ஸ் தெரியுது? சமன்விதா, நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. 6 cycle tires. 6 cycle tires. Sorry, 5 cycle tires. பக்கா? 5. 5, 4, 3, 2, 1. சீக்கிரம் சொல்லு. 5 or 6? 6. பிக்சர்ல 7 சைக்கிள்ஸ் இருக்கு, 7 சைக்கிள்கள் இருக்கு. ஆனா டயர்ஸ் 6 மட்டும் தான் இருக்கு சொல்லிருக்கா. பாப்போம் பிக்சர். ரைட் ஆன்சர். Lovely. Right answer
390 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தது அண்ட் நீங்க ஹையர் ஸ்கோர் மேக்கரா இருந்தீங்க வித் 395. ஆனா உங்க அக்கவுண்ட்ல இருந்து 50 பாயிண்ட்ஸ் நீங்க சமன்விதாக்கு கொடுத்திருக்கீங்க. சமன்விதா, you are the winner today. அவே இன்னைக்கு ஃபைனல் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு மகாலட்சுமியில ஒரு குட்டி மகாலட்சுமி சமன்விதா இன்னைக்கு ஜெயிச்சிருக்கா. வெல் டன் அண்ட் வெல் பிளேட் சமன்விதா. சமன்விதா, எல்லாரும் இவ்வளவு கிஃப்ட் வாங்கிருக்கீங்க. சமன்விதா, நீங்களும் இவ்வளவு வெயிட்டான கிஃப்ட் வாங்கிருக்கீங்க. ஆனா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அதனால இந்த வெயிட்டான கிஃப்ட் மட்டும் பத்தாது. அவன் வீட்டுல அம்மா கஷ்டப்படுவாங்கல்ல, அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு தானே இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே ஓரளவுக்கு அம்மா கிட்ட சண்டை போடுவேல்ல, அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாது, பாவம் ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், வாஷிங் மிஷின். ஹாப்பி? இல்ல நான் இதை எடுத்துட்டு போட்டேன். வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. இன்னைக்கு அவ்வளவு என்ஜாய் பண்ணி இந்த கேம் விளையாடி இருக்கோம். அடுத்த எபிசோட்ல யார் இங்க வந்து இவ்வளவு ஜெயிச்சுட்டு போறாங்க, இந்த வெயிட்டான கிஃப்டும் ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன இருக்க போகுது பாக்குறதுக்கு I'll see you in next episode. நம்ம வீட்டு மகாலட்சுமி. ஹர ஹர ஹரப்பா, ஹர ஹர ஹரப்பா, 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா, வயிற்றில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்கா. நம்ம வீட்டு மகாலட்சுமி